பவர் இருந்துச்சுன்னு வச்சுக்கிறங்க, கையில அடைக்கிற தாதாக்களை என்கவுண்டர்ல போட்டு தள்ளிடுவியேட்டையா. ஏய் வாங்கடா கலக்கற பயவலையில, இன்னைக்கு எந்த விஷயத்தோட வந்தீங்க? உங்களை பத்தி வெளியில பரபரப்பா பேசிக்கிறாங்க. அப்படியா? வேற ஒண்ணும் இல்லப்பா, இந்த நகைக்கடையில கொள்ளையடிச்சால சங்கரு, அவனை பத்தி துப்பு கொடுத்து அத வேணும்னா பரபரப்பா பேசியிருப்பாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அந்த 7 பொண்ணுங்களை கற்பழிச்சானே கருப்பசாமி, அவனை நீங்க தப்பிக்க விட்டீங்களாமே, அதுக்காக ஏசி உங்களை ஒரு அரை விட்டு சஸ்பெண்ட் பண்ணாராமே, அத பத்தி தானே பரபரப்பா பேசிக்கிறாங்க. டேய் இவ்வளவு பரபரப்பா பேசுறீங்களடா? போன வாரம் பரங்கிமல்ல ஜோதி தியேட்டர்ல, அது தெரியுமாடா உனக்கு? கூமுட்டு அத கவனிடா. அப்படியாடா அப்படியாடா? ஏன் முன்னாடி என்ன கூட்டி போற? ஏன் முன்னாடி என்ன கூட்டி போற? ஏய் பொண்ணு நான் எங்கடா கூட்டி போறேன்? அவளதான்டா வந்தா. ஏன் முன்னாடி கூட்டி போற? பரபரப்பா பேசுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடலாம். ஏய் இரு இரு. சரி ஓகே ஓகே. இப்போ நான் ஒரு கதை சொல்லவா? சொல்லு உன் அருவ கதைய. வேண்டாண்டி, தப்பி தவறி கதையெல்லாம் சொல்லிடாத, அப்புறம் நாங்களே எழுந்து ஓடவா. அம்மா நான் வேணா 2 கதை பொத்திக்கிறேம்மா. ஏய் நீ கதை சொல்லிடி, நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன். சோ ஸ்வீட். பாத்தியா எனக்கு எப்படி சப்போர்ட் பண்றேன்னு? சோ நான் கதைய சொல்ல போறேன், ஓகேவா? இப்போ நான் கதை சொல்ல போறேன், கதை சொல்ல போறேன். இப்போ நான் கதை சொல்ல போறேன். என்ன கதை சொல்ல போறேன், ஆரம்பிக்க போறேன். ஐயோ நான் கதை சொல்லல. என்ன பார்ட்டி ஸ்டார் ஹோட்டல்ல வெப்பேன்னு பார்த்தா ரொம்ப சிம்பிளா வச்சிருக்க. ஸ்டார் ஹோட்டலை விட இங்க தான் சூப்பரா இருக்கும். ஓகே திவ்யா, உன்கிட்ட தனியா கொஞ்சம் பேசணும். ஓகே ப்ளீஸ் கொஞ்சம் இறங்கி வந்துறேன். திவ்யா, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன விஷயம் பாலாஜி? திவ்யா, அது வந்து சொல்லு பாலாஜி. திவ்யா சொல்லு. நான் உன்னை ரொம்ப விரும்புறேன். ஐ லவ் யூ. நீ என்ன விரும்புறியா? You really love me? Hey ரேகா தேவி, hey friends, திவ்யா சீக்கிரம் வாங்க. திவ்யா என்ன பண்ற? திவ்யா அவங்கள what are you doing? திவ்யா ப்ளீஸ் கேளு. பாலாஜி என்ன பண்ற? என்னடி பாலாஜி என்ன லவ் பண்றானா? லவ் பண்றானா? உன்னை கவனிச்சுக்கிறேன். ஐயோ நல்லா தானே இருந்தா. சரி வாங்க. Damn it. இன்சல்ட் பண்ணிட்டா. சும்மா விடக்கூடாது. என்ன மாமா 2 நாள் ஆளே பார்க்க முடியல? நீ வராம என் பாயிட்டு வறண்டு போன பாலைவனம் மாதிரி ஆயிடுச்சு. ஏதாவது பெட்டு கட்டேன். என்ன மச்சான் சங்கர் ரெக்கமெண்ட் பண்ணு. ஆமா மச்சான், உடனே பந்தயம் கட்டு. நாங்க போகாம பார்ல 4 நாளா வியாபாரமே இல்லையா. குடிக்காம இவன் மூஞ்செல்லாம் பாரு, பழைய மூஞ்சி மாதிரி ஆயி போச்சு. என்ன மச்சான் கெஸ்ட் ஹவுஸ் பங்களா ஹவுஸ் மாதிரி வச்சிருக்கிற? மச்சான் ஒண்ணு பண்ணுவோம், சரக்கெல்லாம் வர வச்சிடலாம். பர்ஸ் மட்டும் நீ கொடுத்துரு. இன்னைக்கு நான் மூட் ஆஃப்ல இருக்கேன். எந்த பந்தயத்துக்கு வர தயாரா இல்ல. தயவு செஞ்சு காலி பண்ணுங்க. டேய் குடிச்சிட்டு கண்ணா பின்னான்னு பொருளான்னு கற்பனையோட வந்தோம். இப்படி ஆசையில மண்ணவாரி போட்டுட்டு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குது மச்சான். ஓவரா ஃபீல் பண்ணாடி செல்லம். வா போலாம். ஏய் இருங்கடா. டேய் மனசு மாட்டான், எல்லாம் பழைய பொசிஷன் வந்து நில்லுங்க வாங்க. என்ன மச்சான் சரக்கு அடிக்கலாமா? மகேஷ், நான் உன்கிட்ட ஒரு பெட் கட்டுறேன். உன்னால பண்ண முடியுமா? அதுக்கு தானே நாங்க இருக்கோம். சரி பெட் என்ன, அமௌண்ட் என்ன? நீ ஒரு பொண்ணை லவ் பண்ணணும். அண்டவா, இந்த லவ் பண்றது, கிஸ் பண்றது, கட்டி பிடிக்கிறது இதெல்லாம் சினிமாவில் வேணா வரும், வாழ்க்கைக்கு ஒத்து வராது. சரியா? டேய் இந்த ஃபிகர் மேட்டர்லாம் நீ என்ன மாதிரி ஆளுங்கிட்ட பந்தயம் கட்டணும்டா. பட்டா மகேஷ், நீ உண்மையான ஆம்பளையா இருந்தா இந்த பெட்டுக்கு நீ ஒத்துக்கற. டேய் இல்லனா கிளம்பு. பயங்கரமா அவமானப்படுத்திட்டான்டா. கத்தையா மீச வச்சிருக்க உன்னை பார்த்து கொச்சையா ஒரு வார்த்தை கேட்டான்டா. டேய் சத்திய சோதனை கூட தாங்கலாம்டா, ஆண்மை சோதனை தாங்கவே முடியாது. தயவு செஞ்சு ஒத்துக்க மச்சான். என்னாலையும் தாங்க முடியல. பெட் எவ்வளோ? 20,000 rupees. டேய் 150 கோட்டர் குடிலாம்டா. 170 மச்சான். கணக்கு வாத்தியார் பையன்ல, ஒத்துக்குடா. டன். எக்ஸ்ட்ரா செலவு தனி. அவ பேர் என்ன? திவ்யா. ஓ திவ்யாவா? டேய் சங்கர், திவ்யாவுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது அவளை பத்தின கம்ப்ளீட் டீடைல்ஸ் நாளைக்கு மதியம் போட்டோவோட கைக்கு வரணும். போட்டோக்கு எங்கடா போறது புல்டோசர்? டேய் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி தான் ரெடியா வந்திருக்கியா? இவளா? டேய் இவ்வளவு உனக்கு தெரியுமா? தெரியாது, சும்மா ஆக்ட் பண்ண. டேய் இது இருந்தாலும் ஓவர் ஆக்டரா? ஓவர் ஆக்டிங்.
டேய் ஆ. 2 பேரும் உள்ள போயிருக்காங்க. ஆ. லேடிஸ் துணி கடைக்குள்ள போனா ஆ. கரும்பு தோட்டத்துக்குள்ள யானை போன மாதிரி. இந்த கஞ்ச பிஷ்ணாரி பாலாஜி என்னன்னா 600 ரூபாய்க்கு மேல ஒரு பைசா கொடுக்கல. சப்போஸ் என் கையில காசு பத்தலனா பத்தலனா உன்னை அடமானம் வைக்க வேண்டியது இருக்கும். அட பாவி, அடமானம் வைக்கிறதுக்கு வேற வேல்யூவான பொருளே கிடைக்கலையா? ஏய் எங்க அண்ணாக்கு ப்ளூ கலர் ஷர்ட் ரொம்ப எடுப்பா இருக்கும். அந்த ப்ளூ கலர் ஷர்ட். அந்த ப்ளூ கலர் ஷர்ட் கொஞ்சம் எடுக்க முடியுமா? அதான் அந்த ப்ளூ ஷர்ட். ஹாய் பாத்ரூம் ஃப்ரெண்ட், how are you? இவன் எப்படி இங்க? ஐயோ கப்பு போச்சே. இன்னொரு பொண்ணு. நீனும் வெளிய போல? கத்தாத 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 கத்தாத. உன்னை நான் ரேப் பண்ண போறதில்ல. வெளியில நிறைய ஆட்கள் நிக்கிறாங்க என்ன பிடிக்கிறதுக்கு. நீ நானும் இங்க சேர்ந்திருக்க தெரிஞ்சதுன்னா ஊமானம் போயிடும். நான் உன்னை எதுவும் செய்ய போறதில்ல. பொறுமையா வெயிட் பண்ணு. ஓகே? உன்னோட பேர் கெடக்கூடாது. சரியா? நான் இப்ப வெளியே போறேன். மறுபடியும் சொல்றேன், நீ உள்ள இருக்கிறது வெளியில இருக்கவங்களுக்கு தெரிஞ்சது ஊமானம் போயிடும். சரியா? ஒரு 1 2 3 சொல்லு. முடியாதா? சரி நானே சொல்லிக்கிறேன். 1 2 3. ஏய் என்னடி பாத்ரூம் ஃப்ரெண்ட் அது இதுன்னு? ஏய் போலாண்டி வா. ஏய் ஸ்வீட் கார்ன் சூப் சாப்பிடணும்டி. ஏய் தேவி, உன்னோட டான்ஸ் ப்ரோகிராம் எப்படி இருக்கு? அதானே, உன் டான்ஸ் ப்ரோகிராம் எப்படி இருக்கு? ஏய் அது சும்மாடி, போர் அடிக்கும் போது மாசத்துக்கு ஒரு தடவை போய் ஆடிட்டு வருவேன். சரி சரி ஆடு ஆடு. இங்கேயும் வந்துட்டானே. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு ஸ்வீட் கார்ன் சூப் நல்ல சூடா. ஓகே? ஏய் இது சரியில்லம்மா. நீ என்ன நினைக்கிறியோ அதையே தான் அவனும் சொல்றான். ஏய் ஏதோ சம்திங் ராங் பா. ஏண்டி உங்க 2 பேருக்கும் பூர்வ ஜென்ம பந்தம் ஏதாவது இருக்கா? இப்படி ஒரு தொடர்ச்சியான மீட்டிங்கை நான் பார்த்ததே இல்ல. ஏய் அவனா உன்னை ஃபாலோ பண்றானா இல்ல நீதான் அவனை கரெக்டா வர சொல்றியா? எனக்கு உன் மேலதான் சந்தேகமா இருக்கு. 2 பேரும் ஏதாவது டிராமா பண்றீங்களா? Hey, hello, brother friend. Hey, brother friend. Hey, brother friend. Brother friend. Hi, how are you? How do you do? How's your life? Hi. Hi, friends. Bye. 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 See you. பொம்மை எனக்கு உயிரடி. ஹேய் நீ அந்த பக்கம் பாரு, நான் இந்த பக்கம் பாக்குறேன். தேவி இந்த பொம்மை ரொம்ப அழகா இருக்குல்ல? ஏய், நாளகாலியா பாத்ரூம் ஃப்ரெண்ட்? வந்துட்டாயா? வந்துட்டா. Hey, பாத்ரூம் ஃப்ரெண்ட். இந்த gift உனக்கு பிடிச்சிருக்கா? நான் வேணா gift பண்ணட்டுமா? எனக்கு ஒண்ணு ஓசில gift எதுவும் தேவையில்ல. ஏய் வாடி போலாம். ஏய் இருடி வரேன். வாடினா இரு. என்ன ரொம்ப கிளாமரா இருக்க? போலாமா? சரசு சரசு, இதோ வந்துட்டேம்மா. எங்க போயிட்ட? இதோம்மா. அண்ணகிட்ட இருந்து ஏதாவது போன் வந்ததா? போன் ஒன்றும் வரலம்மா. பெங்களூர்ல இருந்து என்னைக்கு தான் வர போறாங்களோ. டெய்லி போர்ப்பா. இந்த பார்சலை உங்ககிட்ட ஒருத்தர் கொடுக்க சொன்னாரு. பார்சலா? என்ன பார்சல்? முன்ன பின்ன தெரியாதவங்க ஏதாவது கொடுத்தா உடனே வாங்கிடுறதா? What a fool you are. நீங்க தான் கடையில ஏதோ ஆர்டர் கொடுத்திருந்தீங்களாமே. Give it to me. யார் அனுப்பியிருப்பா?
தேவி, நான் ரொம்ப விரும்பின டால அவன் பார்சல் பண்ணி வீட்டுக்கே அனுப்பியிருக்கான். அவனா? எவன்? ஓ, அவனா? அதுல பேப்பர் வச்சு பேரும் செல் நம்பரும் போட்டிருப்பானே. ஆமாடி, நீ எப்படி அவளை கரெக்டா சொல்ற? ரொட்டீனா நடக்கிற விஷயம் தானே. ஓகே, லவ் ஸ்டார்ட் ஆயிடுத்து. நீ என்ன பண்ற? அவனுக்கு ஃபோன் பண்ணி ஒரு தேங்க்ஸ் சொல்லிடு. அதத்தான் அவனும் எதிர்பார்க்கறான். ஐயோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏய், ஓவரா பண்ணாத. அவனுக்கு ஃபோன் பண்ணு. ஒண்ணும் தெரியாத பாப்பா மாதிரி கேப்பா. டேய், என்னடா இது? மொபைல் பவுச்னு கண்டதை யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க, கடைசியா சரக்கு அடிக்கிற விஸ்கி டம்ளரே பவுச் ஆக்கிட்டீங்களா? அந்த பொண்ணு கிட்ட இருந்து போன் வரப்போகுது. இருடா, போன் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அது பொண்ணு கிட்ட இருந்து வருதா இல்ல போலீஸ் கிட்ட இருந்து வருதான்னு. டேய், ஏற்கனவே உன்னை ஒரு ஏசி துரத்திட்டு இருக்காரு. அநேகமா இந்த போனுக்கு அப்புறம் டிசியும் சேர்த்து துரத்துவார்னு நினைக்கிறேன். இருந்தாலும் லவ் கவுண்ட் அவனை ஸ்டார்ட் பண்ணுவோம். 5 4 3 2 1. ஹலோ அண்ணா, திவ்யாவா? என்ன திவ்யா? ஓ, நீயா? ஹலோ பதர் ஃப்ரெண்ட், ஹவ் ஆர் யூ? நீங்க எனக்கு ஒரு பார்சல் அனுப்பியிருக்கீங்க. என்னது, கிஃப்டா? ஓசில யாராவது பொருள் கொடுத்தா போதுமே. அதுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்ல தான் கூப்பிட்டேன். ஹலோ, தேங்க்ஸ் எல்லாம் வேணாமா. துட்டே துட்டே துட்டு துட்டு துட்டே துட்டே. சரியான கொஞ்சம். ஹலோ, அதோட விலை 360 ரூபா. கேஷா கொண்டு வந்துரு, செக்கா கொண்டு வந்துடாத, ஏன்னா பவுன்ஸ் ஆயிரும்ல. சரி, பணத்தை நான் எங்க எப்ப கொடுக்கணும்? ஆமா, நம்ம என்ன ஸ்மக்லிங்கா பண்றோம்? தோ பாருமா, நம்ம 27 ECR ரோடு. ஈவினிங் சரியா 7 மணிக்கு நான் காத்துட்டு இருப்பேன். கேஷோட வந்துரு. மறுபடியும் சொல்றேன், செக்கோட வந்துடாத, ஏன்னா பவுன்ஸ் ஆயிரும்ல. ஓகே. ஏ ஹாய். சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. கொஞ்சம் இல்லம்மா, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. எங்க அண்ணி நீ பார்த்துட்டு தொலைச்சிட போறாங்க. 15 நிமிஷம்னா எவ்வளவு காஸ்ட்லியான நேரம் தெரியுமா? நான் ஒண்ணும் மத்த பசங்க மாதிரி சைட் அடிக்கலாம் நிக்கல. ஐயா ஜென்டில்மேன், புரிஞ்சுதா? எங்க துட்டு துட்டு துட்டு, கேஷா செக்கா? என்ன கொண்டு வந்த? செக்கெல்லாம் பவுன்ஸ் ஆச்சு, அப்புறம் பெரிய பிரச்சனை ஆகும். திவ்யா, உன்கிட்ட என்ன? இந்த பேலன்ஸ் பணத்தை அப்புறமா கொடுக்கலான்னு சொல்ல வந்தேன். பாய் பத்ரம் ஃப்ரெண்ட். தேவி, மகேஷ் நான் கிட்ட போனா தூரம் போறான், நான் தூரம் போனா அவன் கிட்ட வரான். நீ சொல்றதெல்லாம் வச்சு பாக்கும்போது மகேஷ் உன்னை லவ் பண்ற மாதிரி இருக்கு, பண்ணாத மாதிரி இருக்கு. நீ ஒண்ணு பண்ணு, தைரியமா உன் மனசுல இருக்கிறதெல்லாம் அவன் கிட்ட சொல்லிடு. என்ன வந்தாலும் சரி. உனக்கு என்னமா, நீ ஈஸியா சொல்லிட்ட. ஏய், நானா இருந்தேன் என் லவ்வ எப்போ ஓகே பண்ணிருப்பேன் தெரியுமா? திவ்யா, எந்த ஒரு விஷயத்தையும் வளவளன்னு வளர்க்க கூடாது. இவளை பாரு, எவ்வளவு போல்டா பேசுறான்னு.